الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال الله تبارك وتعالى ولا تنكحوا المشركات حتى يؤمن ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة رواه مسلم وقال عليه الصلاة والسلام أيضا ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته وقال أيضا المرأة إذا صلت خمسها وصامت شهرها وأطاعت لربها وأدت حق زوجها يقال لها ادخلي الجنة من أي أبوابها شئت أو كما قال عليه الصلاة والسلام رواه الحاكم في مستدركه அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் அல்லாஹ் தஆலா சிரேஷ்டமான ஒரு படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அந்த மனிதர்களில் இரண்டு பாலாரை ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் அல்லாஹ் படைத்து அந்த ரெண்டு சாராரையும் அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளாக தன்னை ரப்பென்று சொல்லக்கூடிய ரப்புடைய நாமத்தை இந்த பூமியில் நிலைநாட்டக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கிறார். சில விடயங்களில் ஆண்களை மேலானவர்களாகவும் மேலும் சில விடயங்களில் அல்லாஹ் பெண்களை மேலானவர்களாக மாற்றிருக்கிறார். இப்போது முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்களிடமிருந்து அல்லாஹ் விரும்புகிறார். முஃமினான ஆண்களும் பெண்களும் தீன உலகத்தில் வளர்க்கிறதுல நண்பர்களாக அவர்களுடைய மகரமான ஆண்களோடு இணைந்து நண்பர்களாக தோழமையோடு அவர்கள்
செயற்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஏன் அது முனாஃபிக்குகளுக்கு மாற்றமான செய்தி. முஃமின்களுடைய பண்பை பற்றி குர்ஆன் சொல்லுது, வல்முஃமினூன வல்முஃமினாத்து பஅதுஹும் அவ்லியாஉ பஅத். முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் அவர்கள் ஒருவர் ஒருவர் நண்பர்களாக நேசர்களாக இருப்பார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமினான ஆண்களையும் பெண்களையும் தீன உலகத்தில் வளர்க்கிறதுல அவர்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்கும் என்ற விஷயத்தை يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله. அவர்கள் நலவை ஏவாங்க, தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இத்தாஅத் செஞ்சு வழிபட்டு நடப்பார்கள் என்று முஃமினான ஆண்கள் பெண்கள் எந்த விஷயத்தில் இணைந்திருப்பார்கள் என்பதை சொல்லிவிட்டு சொல்றார். உலாஇக ஸயர்ஹமுஹுல்லாஹ், இவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். ஆகவே பெண்களையும் அல்லாஹ் தஆலா முக்கியமான ஒரு படைப்பாக அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்குள்ளான, அல்லாஹ்வுடைய கராமத்துக்கு இக்ராமுக்கு கண்ணியத்துக்கு மதிப்புக்குள்ளான ஒரு படைப்பாக அல்லாஹ் பெண்கள் உலகத்தில் படைத்திருக்கிறார். ஆனா ஒவ்வொருத்தரும் விளங்கணும், இந்த உலகத்துக்கு அல்லாஹ் யாரையும் சும்மா கொண்டு வரல. பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு குளிர்ச்சி தொழில் செஞ்சு திருமணம் செஞ்சு குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு மௌத்தாகிறதுக்கு அல்லாஹ் யாரையும் இங்க படைக்கல. மிருகங்கள் வாழ்றது போல வாழ்றதுக்கு யாரையும் அல்லாஹ் இந்த உலகத்துல படைக்கல. பறவைகளை போல உலகத்துல வாழ்றதுக்கு எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் உலகத்துல படைக்கல. ஒவ்வொரு மனிதனும் மனிதன் என்று பெயர் பெற்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பல்வேறு அமானிதங்கள் பல்வேறு பொறுப்புகளை சுமந்தவர்களாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை 24 மணித்தியாலும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பொறுப்புகளை ஆண்களும் பெண்களும் சரியாக செய்தார்களா? புகாரில பதிவு செய்யப்படுது. சஹீஹ் புகாரில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா குல்லுக்கும் ராஇ, நல்ல அறிந்து போவோம், கவனமாக கேளுங்க. அலா குல்லுக்கும் ராஇ, நீங்கள் ஒவ்வொருவர்களும் நிர்வாகிகள், பராமரிப்பாளர்கள், மேய்ப்பாளர்கள். ரசூலுல்லாஹ் எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க மேய்ப்பாளர்கள், பொறுப்புதார்கள். இந்த பொறுப்பு எப்படி என்றால் கண்காணிக்கப்படாத பொறுப்புகள். சில பொறுப்புகளை மக்களுக்கு கொடுத்துட்டு அதை செய்தால் ஒன்று செய்யாதே ஒன்று அப்படியே விட்டு வைப்பாங்க. இது அப்படியான பொறுப்புகள். இந்த பொறுப்பு கண்காணிக்கப்படுகிறது. கியாமத்தில் இந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரணை. நீங்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பொறுப்புகளை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு பெண்களை பிரத்யேகமாக சொன்னாங்க. வல்மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, ஒரு பெண் அவளுடைய கணவனின் வீட்டிலே இருக்கும் நிர்வாகி. மஸ்ஜிதுக்கு எப்படி நிர்வாகி இருக்கிறோ வீட்டுக்குள்ளே இருக்கிற பரிபாலனம் செய்ய வேண்டிய நிர்வாகி அந்த வீட்டினுடைய பெண். எப்படி கேமரா போட்டு 24 மணி நேரமும் பாதுகாப்பு பிரிவினர் அந்த ஊரை கண்காணிக்கிறார்களோ, கடையில் உள்ளவர்களை முதலாளி கண்காணிக்கிறார்களோ, அரசாங்கம் நாட்டு மக்களை கண்காணிக்கிறதோ, அல்லாஹ் இந்த கேமரா கூட்டல்ல 24 மணி நேரமும் ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன நடக்குது என்று கண்காணிக்கிறார். கியாமத்தில் அவர்களை விசாரிக்கிறது தான். பெண்கள் கணவனுடைய வீட்டிலே இருக்கும் பிரதான நிர்வாகி. அந்த நிர்வாகத்தை எப்படி செய்தால் கியாமத்தில் அல்லாஹ் அவர்கள் விசாரிப்பார். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவருடைய நிர்வாகத்தை பற்றி இவரிடத்தில் கேள்வி கேட்கப்படும். எவ்வளவு ஒரு அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலம்.
எங்களோட வாழ்க்கை எவ்வளவு கண்காணிக்கப்படுது, பொறுப்புகளை செய்கிறோம் அல்லாஹ் எவ்வளவு பார்க்கிறார். உலகில் இருக்கக்கூடிய கேமராவில் இருந்து கண்களில் இருந்து தப்பிக்க இயலும். அல்லாத பிடியில் இருந்து அல்லாத கண்காணிப்பிலிருந்து யாருக்கும் தப்பவும் மேலாது, அல்லாத பிடிக்கு யாருக்கும் காட்டு போக்கு சொல்லவும் மேலாது. அல்ல 24 அவரும் பார்க்கிறார், 24 அவரும் பார்க்கிறார். இதனால பெண்களும் பொறுப்புதாரிகள், ஆண்கள் மட்டுமல்ல பொறுப்போட வச்சிருக்கிறார்கள். நீங்களும் பொறுப்போட தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. கபரில வெச்சங்களை இருந்து விசாரணை இருக்கு. இன்றைக்கு ஓந்தானா நாளைக்கு இந்த நேரம் கபரில, இன்றைக்கு வீட்டில் இருக்கிறவர் நாளை மண் குழியில, இந்த ஃபேனுக்கு கீழே இருந்தவர் நாளை மணலை தன்னுடைய கன்னத்தில் வைத்திருப்பார். அழகிய உடுப்புடன் நகைகளுடன் அலங்காரமுடன் இருந்தவர் நாளை வெள்ளை கபன் புடவையில் இருப்பார். விசாரணை அங்க நடக்கும். எதற்கு விசாரணை? உலகத்தில் கழித்த காலத்தில் அல்லாத கடமைகளை சரியாக செஞ்சீங்களா? விசாரணை. உலகத்தில் முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க. முஸ்லிம் அல்லாதவங்க அல்லாத தெரியாம அவங்க ஏதோ கண்ட மாடி வாழ்ந்து கொண்டு போறாங்க. அவங்க அதே நிலையில ஓத்து வர வேண்டாம், நிரந்தர நரகம் என்று குர்ஆன் ஆணித்தரமாக சொல்லுது. அவங்கள கதையை விடுங்க. கலிமா சொன்ன முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? எங்களுக்கு வழிகாட்டல் இருக்கு, ஆண்களுக்கு வழிகாட்டல் இருக்கிறது போல பெண்களுக்கும் குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டி இருக்குது. எப்படி வீட்டை நிர்வாகம் செய்யும், நிர்வாகம் செய்வதற்கு ஒரு பெண் என்னென்ன தகவல்களை அடையும், என்னென்ன அவ படிக்கும், அவளை முன்மாதிரி எப்படி இருக்கும், அல்லாஹ் தீர்வு காட்டுகிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஒவ்வொரு ஆணிடம் இருந்தும் பெண்ணிடம் இருந்தும் முதலாவது விரும்புகிறதே அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கை உண்டாகும். மற்ற எல்லாம் செய்யலும் அது சரி என்றார். அதுக்கு பேர் ஈமான். ஈமான் சீராக இருந்தால்தான் மற்றவைகளை செய்யலாம். ஈமான் சீரில்ல, மற்றதெல்லாம் பாடமாகும், மற்றது கஷ்டப்பாகும். ஈமான் சீராக இருந்தால் எல்லாம் இனிப்பாகும், தீன் லேசாகும். வீட்டு அழகாக அவருக்கு நிர்வாகம் செய்யலாம். அல்லாஹ் ஈமான் இருக்கிறார். எல்லா பெண்களும் அல்லாஹ்வை நம்பணும். முழு நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீது. நம்பிக்கை கணவனிலே அல்ல, நம்பிக்கை மகனிலே அல்ல, நம்பிக்கை அரசாங்கத்திலே அல்ல, நம்பிக்கை கடையிலே அல்ல, நம்பிக்கை வீட்டிலே அல்ல, நம்பிக்கை காணியிலே அல்ல, நம்பிக்கை வீட்டிலே இருக்கிற நகைகளிலே அல்ல. நம்பிக்கை இருக்கணும். அட்ரஸ் இல்லாம இருந்த இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தானே அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய ஜாத்தில் எங்களை உள்ளம் கொடுக்கும். இதுக்கு பேர் ஈமான். இதை எவ்வளவு தூரம் பெண்கள் படிச்சிருக்கிறார். இது சீராகல்ல, குப்பை போல வாழும், குப்பையில வாழ்ற மாதிரிதான் இந்த வீடு. ஈமான சீராக்காத பெண்களின் வீடு குப்பையாக இருக்கும். பூ வச்சிருக்கேனும், மனத்தில பொருள் வச்சிருக்கேனும், பல கோடி பெருமதியான பல வாரங்களை வீட்டில போட்டிருக்கேனும், ஷைத்தான் வரும் அழித்து பிடித்த வாசம் வீசுகிற வீடாக அந்த வீடு. ஈமான் சீராக இல்லையா? நிகாஹுடைய விஷயத்துல அல்லாஹ் சில வழிகாட்டல்களை கொடுக்கிறான். நிகாஹு முடித்தவர்கள் மண்டக்கு தாழ்த்தலாம நிகாஹு செய்ய முந்தையே சில அடிப்படையான விஷயங்களை குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும். அதுல ஆண்களுக்கு சொல்ல ஒரு புத்திமதி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்னார், ஷிர்கில இருக்கிற பெண்களை நிகாஹ் செய்ய வேணும். குஃப்ரில ஷிர்கில இருக்கிறாங்க பெண்கள், இவங்களை நிகாஹ் செய்ய வேணும். அல்லாஹ் நம்பாதவங்களை நிகாஹ் செய்ய வேணும். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத், ஷிர்க் வைக்கும் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செய்ய வேண்டாம். எதுவரை
திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அவங்க கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகும், ஈமான் சீராகும், அல்லாஹோட தொடர்பு சீராகும். அப்பதான் உங்களுக்கு அவளோட தொடர்பு வைக்கலாம். அந்த பெண்கள் மூமின்களாக மாறுகிற வரை அவளை திருமணம் செய்வது ஹராம் சொல்லி அதற்கு ஒரு காரணம் சொல்றாங்க. ஈமான்தாரிகள் பெருமதியின் குரான் பேசு அல்ல சொல்ல, நீங்க 2 பெண்களை வச்சு பாருங்க. ஒரு பெண் இருக்கிறா, அவ உலகத்தில் அவ ஒன்றுமே இல்லை, அவருக்கு சொந்த வீடு இல்லை, அவருக்கு காலி இல்லை, அவருக்கு காலில தொங்க விட ஒரு காலுக்கும் இல்லை, அழகாக உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, சாப்பிட வசதி இல்லை, கவனிக்க ஆள் இல்லை, உடலில் அழகு இல்லை, ஒன்றுமே இல்லை, சுதந்திரம் இல்லை, அடிமை. இந்த காலத்தில் அடிமை பார்க்கிறது கஷ்டம். இந்த காலத்துல வேலைக்காரி பார்க்கிறேன், அடிமை பார்க்கிறான். அடிமை என்றால் மிருகம் போல, எஜமான நினைச்சா மிருகங்களை விற்கிறது போல பஜார்ல போட்டு விற்கிறது தள்ளி. சுதந்திரமில் பறிக்கப்பட்ட கூட்டம் அடிமை. அந்த பொம்பளை அடிமை, அவருடைய பேர்ல எதுவும் சொந்தம் இல்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரிகிறது, அல்லாஹ் நம்பிக்கை கல்வி, அல்லாஹ் நம்பிக்கை கல்வி, அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் தருவார், அல்லாஹ் இந்த காப்பாற்றுவான், அல்லாஹ் இந்த கைவிட மாட்டான், என்ற ரிஸ்க்கு குறையாது. அல்லாஹ் சொல்ற வழியில போனா, ஹராத்தை விட்டு ஹலாலில போனா என்ன கண்ணியமாக இந்த பூமியை வாழ வைப்பான் என்ற நம்பிக்கை, வானத்திற்கு உயர படத்திலே நம்பிக்கை பூமியில் ஒன்றுமே இல்லை. பார்த்தா ஒன்றும் இல்லை, உரிம பறிக்கப்பட்ட அடிமையாக இருக்கிறார். ஆனா கல்வியை ஈமான். இப்படி ஒரு பொம்பளை முன்னிக்கிறார். இன்னொரு பெண் இருக்கிறார், உலகத்தில் உயர் குலத்தில் உள்ளவர், நல்லா படிச்சு கேம்பஸ் யூனிவர்சிட்டியில பேச பெரிய பட்டதாக கலாடி காட்சி திரும்பிய பக்கமே இருக்கிறது. எல்லா இடத்திலையும் சொத்து பத்து இருக்கிறது. சொந்த வாகனம் எத்தனையோ, கொழுப்பிலை எத்தனையோ வீடு, செல்வாக்கு இருக்கிறவங்க பேச்சுக்கு குடும்பத்தில் மரியாதை, ஊரில் மரியாதை, எத்தனையோ சங்கங்களில் தலைவி, எத்தனையோ பாடசாலைகள் முதல் சென்றிருக்கிறார் எல்லாம். ஆனா அவட நெஞ்சில அல்லாஹ்வோட நம்பிக்கை இல்லை. நெஞ்சில இருக்கிறது சிலைகள், ஷிர்க் இருக்கிறது. ஷிர்க் என்பது ஒரு நஜிஸ். அல்லாஹ் குர்ஆன்ல ஷிர்க் நஜிஸ் சொல்றார். இன்னமல் முஷ்ரிகூன நஜிஸ். முஷ்ரிக்குகள் நஜிஸானவர்கள். மலசலம் போல இல்லை, அவங்களோட நெஞ்சி நஜிஸ். இந்த பெண்ணுடைய கல்வியில இருக்கிறது ஷிர்க், குஃபர். அல்லாஹ் நம்பல, காபிராக இருக்கிறார், மற்ற எல்லாம் இருக்கு. இந்த 2 பெண்களையும் அளந்து அல்லாஹ் சொல்றான், முதல்ல சொன்னவே பெண் உரிமையே இல்லை, ஈமான் இருக்குது. இந்த பெண்மணி 2வது பெண்ணை விட எவ்வளவோ சிறந்தவர். அல்லாஹ் சொல்ற, நீங்க அவளை பார்த்து வாயை விழுங்க, அவளை பசந்தையும் பணத்தையும் உடுப்பையும் நடையை பார்த்து வாயால் விழிச்சு பார்க்கிறதுக்கு நெஞ்சில இருக்கிற மலம், நெஞ்சில இருக்கிற நதி உங்களுக்கு தெரியவில்லை. அவர் கேவலமானவர், ஈமான் உள்ள அடிமை அவளை விட சிறந்தவர். وَلَأَمَةٌ مُؤْمِنَةٌ خَيْرٌ مِنْ مُشْرِكَةٍ وَلَوْ أَعْجَبَتْكُمْ. பெண்கள் முதலாவது சீராகும் ஈமான். ஈமான் சீராகும். இப்ப நாங்கள் நினைக்கிறோம் ஈமான் சரியா தரையும், நாங்க முஸ்லீம், ஈமான் சரியா இல்லையா, நாங்க முஸ்லீம் இல்லையா, நாங்க பிறந்தத்திலிருந்து முஸ்லீம், பிறந்தத்திலிருந்து முஸ்லீம். நீங்க பிறந்தத்திலிருந்து முஸ்லீம் என்கிறது உண்மை. ஆனா உங்களோட ஈமான் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் வரல. அதை எப்படி சொல்ற, அது முன்னால பார்த்துட்டு வேறா,
ஈமான் என்பது உள்ளத்தில் மணந்திருக்கும் ஒரு வெளிச்சம். அது சந்தர்ப்பம் வாழ நேரம் கண்டுபிடிக்க. தங்கம் போலியா உண்மையான கண்டுபிடிக்க உடச்சி பார்த்தா வெளியான பார்த்தா எது தங்கமா தெருவெடுத்து உரத்தி நெருப்பு தண்ணியை ஊற்றி பார்க்கணும். எத்தனை கரட் 24 22 18 சவுதி தங்கமா அந்த தங்கமா இந்த தங்கமா உரத்தி பார்த்தா தான் தங்கத்துல தன்மை விளங்கி. இது போல நிலைமைகள் வரணும். ஒரு பொம்புலைய ஈமான் அளவை விளங்கி நிலைமை நிலைமை என்ன கூட இருக்கிற நேரத்தில் விளங்காது, கணவன் வருகிற நேரத்தில் விளங்காது, கணவனோட சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் விளங்காது, மதிப்பு மரியாதை வார நேரம் விளங்காது. விளங்குவது தெரியுமா? சண்டை ஒன்று வரும், கடனாகும், நோய் என்று வரணும், பிள்ளைக்கு நோய் பிடிக்கிறோம், கணவனோட வாய்த்தக்கம் வரணும், அந்த வீடு பறிபோகும், சண்டை ஜோப்படி பறிக்கப்படும். சோதனையான நேரம். இப்ப பார்க்கணும் அல்லாஹ்வுடைய நெஞ்செவ்வளவு ஒழுங்குகிறது, அல்லாஹ்வுடைய கல்வி எவ்வளவு ஒழுங்குகிறது பார்க்கணும். அந்த நேரம் பலர்த்த வளர்க்கும். பிள்ளைக்கு நோய் வந்தா வளர்ந்தும் டாக்டர் சொல்றா அல்லாஹ்ட்ட கேட்டுக்கோங்க, எங்களால் ஒன்றும் செய்யலாம், கொழும்பு ஹாஸ்பிட்டலில் பறக்கிறாங்க. இப்ப பார்க்கலும் அல்லாத சுதர்ப்ப வாயால பேசுறாவா வேறொரு சரி பேசுறாவா? பெரிய சோதனை ஒன்று வந்துட்டு, பெரிய சோதனை தடுமாறா, அதிலிருந்து விடுபடுகிறது, விடுபட்டுக் கொள்ளையலாம், அதுல இன்னும் சிக்கிறா, கவனம் இருந்து மீண்டு கொள்ளையலாம். இப்ப பாக்கே வாயால பேசுற ஈமான்தாரியா ஈமான் இல்லாததா? ஈமான் இருந்தாலும் 10% வைக்கிறார், 100% வைக்கிறார், 20% வைக்கிறார், 80% வைக்கிறார். அப்பதான் ஒரு பொங்கலே ஈமான். இப்ப உங்களுக்கே உங்களை அளந்து கொள்ளை சோதனை வார நேரம் உங்களோட மனசு எங்க போகுது? சேவவார நேரம் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போகுதா? ரப்பிட்ட பேசிய சாதிக்கணும் என்று சாதித்த எத்தனை பேர் இருக்குது? இல்லை என்றால் உங்களை போல அல்லாஹ்வால படைக்கப்பட்ட படைப்பினர் பிச்சை கேட்டு அவங்களோட காலத்தில் விழுந்து உங்களோட தேவை அவண்ட முன்னால சொல்லி கண்ணீர் வடித்து அழுது உங்களோட மானத்தை விட்டு ஹராத்தில கை போட்டு எத்தனை பேர் வாங்கி ஓட்டி கொடுக்கிறார்? ரப்பரை முன்னிட்டு செய்வான். இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஆண்கள் உள்ளத்திலே ஈமான் வெளிச்சத்தை கொண்டு வர முயற்சி செஞ்ச போல பெண்களுடைய உள்ளத்திலேயும் ஈமான் உண்டாக்க முயற்சி செஞ்சாங்க, பாரிய முயற்சி செஞ்சாங்க. சஹாபாக்கள் பெண்கள் ஈமானோட மஜ்லிஸ்களுக்கு போனாங்க. அவங்கள காதில ரேடியோ இருக்கல்ல, அவங்கள கையில பேப்பர் இருக்கல்ல, அவங்கள கண்ணுக்கு முன்னால டிவி இருக்கல்ல, அவங்கள பக்கத்துல ஐபோன் இருக்கல்ல. இந்த முசீபத்தான துனியாவோட ஆட்சியை கொள்வார். 40 இந்திய வீட்டின் முன்னால போட்டு வச்சு தொடர்ந்து பார்த்தா அதில் வர செய்திகள்லாம் புண்ணு கொண்ட பேப்பரை எடுத்து வாசிச்சா இருக்கிற செய்திகள் அப்படி, ரேடியோவை திறந்தா பேசுகிற பேச்சுகள் அப்படி. சஹாபாக்கள் கண்ணுக்கு தெரிவித்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சாபி பெண்களுடைய காலில விழுந்த கால அல்லாஹ் கால ரசூல், அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்க. சஹாபா பெண்கள் வாய் பேசிச்சு அல்லாஹ் ரசூல குர்ஆன் ஈமான் கல்வில நிறைந்தது. சஹாபாக்கள் நிறைந்தது கல்வி. எந்த சோதனை வந்தாலும் மழை போல நின்றாங்க சஹாபாக்கள், மழை போல.
ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இரவு வீட்டுக்கு வராங்க. மனைவி ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா நல்ல சாப்பாடு வச்சு கணவன் கவனிச்சாங்க. சாப்பிட்டு கணவர் கேட்கிறாரு, புள்ளை எப்படி இருக்கு? நான் பிள்ளைக்கு லேசா சோமில்லாம இருக்கு. அதனால இவரை பின்னேற வந்து பிள்ளையிட சுகத்தை விசாரிக்கிறார். மனைவி என்ன சொன்னா? புள்ள அமைதியா இருக்கு. அமைதியில மௌத்து மௌத்தானண்டா ஒரு பெண்ணுடைய மனம் பிடிக்கும். எவ்வளவு பதறுவா, என்னென்ன வார்த்தைகளை பேசுவா, அந்த ஊரையை அழிச்சிருவா, ஊரையை அளவச்சிருவா. மையத்தை வீட்டுக்குள்ள இருக்குது, மையத்தை மூடி வச்சுட்டு மாப்பிளைக்கு விருந்து வைக்கிறான். பொய்யும் இல்லாம அமைதியா பதில் சொன்னா புள்ள அமைதியா இருக்கு. அமைதிதான் மௌத்தான அமைதிதான். மாப்பிள்ளை விலகினாலே பிள்ளைய நோய் சோமாரி தடுக்கிறது. கணவனும் மனைவியும் குடும்பம் நடத்தினார். தஹஜ்ஜுத் தொழுகிறார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப மனைவி அமைதியா சொல்லா, ஒரு மனிதன் ஒரு பொருளை தந்துட்டு அமானிதம் தந்துட்டு திருப்பி கேட்டா கொடுக்கணுமா இல்லையா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கட்டாயம் கொடுப்போம். அந்த பொம்பளை சொல்லுது, அல்லாஹ் பிள்ளை அமானிதமாக தந்தா அவன் திருப்பி எடுத்துக்கொண்டான். எப்படி மாப்பிள்ளை அல்லாஹ் சோதிக்கிற நேரம், எப்படி மனம், எப்படி தைரியம், தந்ததை ரப்படுத்திக்கிறார். இரண்டாவது கதை இல்லை, ரப்பு தந்த பிள்ளைய ரப்பு திருப்பி எடுத்தார். இரண்டாவது ஹதீஸ் இருக்குது, ஒரு குழந்தை மௌத்தாகி ரூஹ மலக்குகள் கொண்டு போற நேரம் அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் கேட்கிறான மலக்குகள்கிட்ட, நீங்க ரூஹ எடுத்துக்கொண்டு வார நேரம் இந்த அடியான் என்ன சொன்னான்? கதறினானா பதறினானா என்ன சொன்னான்? மலக்குகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் அவர் எல்லாத்தையும் உனக்கிட்டே காட்டிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டார். மனதில் வந்த ஆத்திரத்தை தாங்கிக் கொண்டார், பொறுமையில் இருந்தார். அல்லாஹ் என்ன சொன்னாரா? அர்ஹமுர் ராஹிமீன், இந்த சோதனையில பொறுமையாக இருந்தானே அடியா, அவனுக்கு பைத்துல் ஹம்த் என்ற மாளிகை கிடைச்சு. பைத்துல் ஹம்த் அதற்கு உம்மு சுலைமுக்கு கிடைச்சிங்களோ இல்லையா? பைத்துல் ஹம்த் மாலையில மௌத்தாகி சுபகு வரை பதறாம, கணவனுக்கு கூட சந்தேகம் வராம நடந்து கொண்டாண்டா எவ்வளவு அல்லாஹ் மீது யகீன் வைக்கிறது. ஆத்திரப்பட்டு அதை மையத்தை வச்சு கொண்டு விருந்து சென்றிருக்கிறோம், மையத்தை வச்சு கொண்டு வீடு கூடியிருக்கிறோம். எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா உங்களோட ஒன்று கூட பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் தஆலா அந்த இரவு ஒன்று கூடினார்களே, அதுக்கு ஒரு குழந்தையை பிறக்க வச்சார். அதோட சந்ததிகளை பல 100 பிள்ளைகள் பிறந்தது. அல்லாஹ் அத்தனை பேரையும் சாலிஹீன்களாக ஆக்கினார். வரலாறு சொல்ல இதுக்கு பேர் ஈமான். சோதனையில பதறி போகாமல், ஒரு சோதனையில் அல்லாஹ்வுக்கு முன்னால நேரே நிமிர்ந்திருக்கிறார்கள் சஹாபா பெண்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒரு பெண்ணோட மாப்பிள்ளை மௌத்தா போனா அவங்க எவ்வளவு துக்கம் இருக்கு. மாப்பிள்ளை மௌத்தா போயிடும், எவ்வளவு துக்கம் வரும். அவர் துக்கம் ஏன் வருது? ஈமான்தாருக்கு வார துக்கம் பிரிவால வார இறக்கம். இருந்துட்டு பிரிஞ்சு போறாரு என்ற இறக்கத்தில் அழுவாரு. அவங்களோட கண்ணீர் ரஹ்மத்
ஈமான படிக்காத பொம்பளை அவங்க அழுவாங்க எதுக்கு தெரியுமா? எங்களுக்கு தந்தவர் போறாரு என்னமோ நமது அல்லாஹ் மௌத்தான மாதிரி அவங்களுக்கு என்ன இல்லையே, கவனிக்க ஆள் இல்லையே, பிள்ளைகளை பார்க்க ஆள் இல்லையே, கேட்க ஆள் இல்லையே, அதை ரப்ப எங்க போய்தான். ஈமான படிக்காதவங்களோட வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும். சரி, அவங்க கொஞ்ச நாளையில மனசை சமாளிச்சாலும் எப்படி சமாளிப்பாங்க? இன்னொரு நிக்காக சொல்லி எங்களை வாழ்க்கையை அமைச்சு முடியும் நினைப்பாங்க இல்லையா? அதை சொல்லித்தானே நினைச்சுதான் என் மனசை சமாளிக்க. அப்படி இல்ல, மாப்பிள்ளை சுத்தப்பட்டு வச்சு பேசுகிறாரு. அதான காலத்தோடு குடும்பமும் இதை வச்சுதான் அவன் ஹேண்டில் பண்ணுவான். எங்கள் எல்லாருடைய தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ், எங்கள் எல்லாருடைய உம்மமாறுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய்மார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் முபாரக்கான ரூஹ் உடலில் இருந்து பிரியுது. 9 பேர் இத்தாவுல, 9 பேர் ஒரே நிமிடத்தில் விதவை. 9 அதுல 18 வருஷ ஹஜ்ரத் ஆயிஷாவும் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா விதவையாகும் போது 18 வயசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வயதிலே அவர்களுடைய வீடு கூட ஆரம்பிச்சாங்க. 18 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது ஹஜ்ரத் ஆயிஷா வயது எவ்வளவு வரும்? அல்லாஹ் அவங்களுக்கு 2 தடைகளை போட்டினான். நபீர மனைவியர்களுக்கு மட்டும் உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லாத 2 பிரத்யேக சட்டம். ஒன்று போட்டா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யாரையும் நிக்காஹ் செய்யலாம், நிக்காஹ் செய்வது ஹராம். நிக்காஹ் செய்ய போறதா யாரு செய்யணும்? உம்மத்தில் உள்ளவர்கள் செய்யணும். உம்மத்தில் உள்ளவர்களை உண்மை இல்லையா? உண்மை எப்படி மகன் முடிக்கிறார்? ولا تنكحوا ازواجه من بعده ابدا. ரசூலுல்லாஹ் ஒரு எக்காலத்திலே யாரும் அவங்களோட மனைவிமார்களை முடிக்கல. எப்படி ஒரு சோதனை? நிக்காஹே தடை. இரண்டாவது தடை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் இருக்கிற காணி, பூமி, சொத்துகள் எதிரையும் வாரிசு சொத்து கேட்கிறது ஹராம். அவங்களோட சொத்துகள் அத்தனையும் உம்மத்தில் உள்ள ஏழைகளுக்கு சதகா. நஹ்னு மஅஸருல் அன்பியா லா நூரஸ் மா தரக்னா ஃபஹுவ சதகா. நாங்கள் நபிமார்கள், எங்களுக்கு யாரும் அனந்தரமாக வர மாட்டார்கள், நாம் விட்டவைகள் சதகாவாகும். இந்த உலகம் எதை எதிர்காலத்திற்கு நம்புதோ அந்த 2 வழிகளையும் ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் தள்ள அடைச்சிட்டார். அடுத்த கல்யாண கதையும் இல்ல, அனந்தர சொத்தும் இல்லை. முழு உலகத்தில் உள்ள பெண்களுக்கும் முழு உலகத்தில் உள்ள ஆண்களுக்கும் அல்லாஹ் கற்பிக்கிறார். உங்களுடைய மனைவிமார்களுக்கும் நீங்க படித்து அல்லாஹ்வை படித்து கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு படித்து கொடுத்தவாறு ஒவ்வொரு பெண்களுக்கும் படித்துட்டாரா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களை பாதுகாத்தாலே தவிர வேறு எங்களுக்கு வாழ வழி இல்லை என்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு இருந்துச்சு. இது போல ஈமான நீங்க படிக்கணும். மாப்பிள்ளையோ பிள்ளைகளையோ காணி சொத்துக்களையோ நம்பவாங்க. அவங்க எல்லாம் பௌத்தாகிறவங்க அழிகிறது. அதனால ரசூலுல்லாஹ் மூத்தாங்கத்தோடு இவங்களுக்கு எல்லாம் பரிசெடுத்தானா இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி 52 வருஷத்துக்கு பிறகுதான் கடைசி மனைவி மௌத்தாங்க. மைமூனா ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 63 ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11 வஃபாத்தாகிறாங்க. கடைசி மனைவி ஹஜ்ரத் மைமூனா 63 மௌத்தாகிறாங்க. 52 வருஷம் எப்படி வாழ்ந்தாங்க? கணவனுடைய சொத்தும் இல்லை, இன்னொரு திருமணமும் இல்லை, எப்படி வாழ்ந்தாங்க? அல்லாஹ் தான் ரஸாக் என்பதை நிரூபித்தார். அல்லாஹ் நம்பி வாழ்ந்தார்.
பெண்கள் இந்த ஈமான படிப்பார்கள் என்றால் எத்தனையோ ஹராத்திலிருந்து, எத்தனையோ சண்டைகளிலிருந்து, எத்தனையோ பொறாமைகளிலிருந்து, எத்தனையோ குடும்ப புலன்கள் இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க இந்த யக்கீனை மட்டும் படிப்பார்கள். நாங்க காபிர்களை போல இல்லை. அவனை பார்த்து அவனை போல நாங்கள் நடக்கணுமா? அவனை பார்த்து அவனை போல நாங்கள் நடக்கணுமா? எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை? எங்களுக்கு கிடைக்க இருப்பதை எல்லாம் எங்களை ரப்பு எழுதிவிட்டால் அதை அனுபவிக்காம நாங்கள் மௌத்தாக மாட்டோம். எங்களை நம்பி கதிரை நம்புறதை முஃமினுடைய கட்டாய கடமை. நனவு நடந்தாலும் முடிவானது நடக்கிறது, கெடுதி நடந்தாலும் அல்லாஹ் முடிவு செஞ்சது நடக்கும். முடிவாகாத எதுவும் நடந்தால் அல்லாஹ் கதிரை நம்பினவங்க நான். எப்படி நிறுத்த கொடுக்கிறாங்க? கணவன் ஏன் இருக்கிறார்? மகன் ஏன் இருக்கிறார்? இவர் இந்த வீட்டில் இருக்கிற ஸ்டெப்மான். தண்ணி வாரத்துக்கு ஸ்டெப் போட்டீங்கன்னா பைப்ல ஸ்டெப் போட்டு போட்டீங்க. ஸ்டெப் நினைக்கிறேன் நான் தான் தண்ணி கொடுக்கிறேன். ஸ்டெப்பை துறக்கிறவங்க நினைக்கிறாங்க ஸ்டெப் தான் எங்களுக்கு தண்ணி தருகிறது. அது உண்மையா? அப்படி நினைக்கிறது புத்திசாலித்தனமா? இல்ல. ஸ்டெப் தண்ணி கொடுக்கவும் இல்லை, ஸ்டெப் தண்ணி தரவும் இல்லை, ஸ்டெப் திட்டம் தீட்டவும் இல்லை. அதுக்கு பின்னால குழாய் பட்டை இருக்குது, தூரத்தில் டேங்க்லின்னு தண்ணி வருது. யாரோ அனுப்புறாங்க, அதை எங்களுக்கு தொடர்ந்தா தருவதே தவிர ஸ்டெப்களுக்கு தண்ணி தரல. இது போல கணவன் மனைவிக்கு ரிசுக்கு கொடுக்கல, மகன் உம்மவை கவனிக்கல, சொத்து எங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யல. அல்லாஹ் கணவனினால் ரிசுக்கு தருகிறார். கணவன் மௌத்தானால் அந்த ரிசுக்கை இன்னொரு ஊடாக தருவார். மகன் மௌத்தானால் அந்த ரிசுக்கை அல்லாஹ் இன்னொரு ஊடாக தருவார். புதிய ஸ்டெப் கொண்டு போட்டுருவோம். உலகத்தில் எத்தனை பேர் விதவையானவங்க அல்லாஹ் பட்டினியிலே போட்டான். எத்தனை பிள்ளைகளின் பெற்றோர்கள் ஒரே அடியாக உம்மாவும் வாப்பாவும் மௌத்தா போனாங்க. சுனாமியில பார்த்தோம் எத்தனை 100 குழந்தைகள் தாய் தந்தை இல்லாம அனாதையானாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டோமா? ரிசுக்கு இல்லாம அந்த பிள்ளைகள் மௌத்தாங்க? இல்லவே இல்லை. ரப்பு அதை விட சிறந்த இடத்துல சில பிள்ளைகள். குர்ஆன் சொல்லுதே ரஸாக் அல்லாஹ். இன்னல்லாஹு ஹுவர் ரஸாக். ரிஸ்க் தரவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் இபாதத்தை சீராக செய்ய உங்களுக்கு நாங்க சொல்லல. அல்லாஹ் சாப்பாடு போட தெரியும். அல்லாஹ் தான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான். யாராவது அல்லாஹ் சாப்பாடு போடுறா? ஒவ்வொரு ஊர்ல பேர் போட்டு இன்னைக்கு 30ஆம் தேதி அல்லாஹ் சாப்பாடு போடுறவங்க 31ஆம் தேதி அவங்க சேனைக்குதான். அல்லாஹ் சொல்ற எவனுக்கு ரிஸ்க் தர தேவையில்லை, நான் உங்க எல்லாருக்கும் ரிஸ்க் தான். லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக். உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் கேட்க மாட்டோம், நாங்கள் ரிஸ்க் தான். இந்த எத்தனை படிக்கும். இதுக்குத்தான் மக்ரிபின் பிறகு சூரத்துல் வாக்கியா ஓதுங்க. சூரத்துல் வாக்கியா ஓதுற பரக்கத்துக்கு இல்ல, கடையில யாவரும் இல்ல. நிறைய பேர் வெறும் ஓதல பரக்கத்தான். பரக்கத்தான் ரஹ்மத்தும் சக்கீனத்தும் இறங்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சூறாக்களை வச்சிருக்கு அதோட கருத்த உணர்வு. ரிவாயத்திற்கு யாரு சூரத்துல் வாக்கியால இடம் ஓடுறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அடுத்த நாளுடைய ரிசுக்குடைய தேவையை பூர்த்தி செய்தார். வறுமையில வாசல் அடக்கப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருந்தாங்க. ராவத் ஓடுங்க, ரிசுக்குடைய கதவு இருக்குது. நீங்க ஹராத்தில கை வச்சு ருசியாக வாழ தேவையில்லை, ஹராத்தில கை வச்சு வீட்டை பசந்தாக்க தேவையில்லை. சூரத்துல் வாக்கியாவ அல்லாஹ்வுடைய ذاتில நம்பிக்கை வச்சு ஓடுங்க. ஹலாலான கதவு திறக்கும். ஹலாலான கதவு. சூரத்துல் வாக்கியா என்ன இருக்குது? அல்லாஹ் ரிசுக்குடைய பாடம் நடத்துறான். ரிசுக்கு எப்படி கிடைக்குது? சாப்பாடு யாரு சாப்பிட?
தண்ணியை பத்தி கேட்டு, உப்பை பத்தி கேட்டு, நெருப்பை பத்தி கேட்டு வயல் செய்யுங்க, மரக்கறி நாட்டுங்க, நீங்களா விவசாயம் செய்ய நாங்களா? அப்புறம் அனைத்து முன்பா அல்லது கஷ்டமும் குடிக்கிற தண்ணியை பார்த்து யோசிங்க. தண்ணியை நீங்களா படைச்ச? மழை வேகத்திலிருந்து தண்ணி இறக்கிறது யார்? நாங்களா நீங்களா? அன்தும் அன்சல்துமோ மினல் முஸ்லி அம் நஹ்னு முன்சிலூன். மழை வேகத்திலிருந்து நாங்க இறக்கினோமா, நீங்க இறக்கிறீங்களா? நெருப்பு கிருதியை பற்றி கேட்கிறார். அப்புறம் ஐந்து நாள் அல்லத்தி தூரோடு நீங்க பத்த வைக்கிற நெருப்பை பற்றி யோசிக்கலையா? நெருப்பை உண்டாக்கும் தீ குச்சிகளை உண்டாக்கும் மரத்தை நீங்க படைச்சீங்களா, நாங்க படைச்சோமா? இதை கருத்தை உணர்ந்து ஓடினா அல்லாஹ் ரிஸ்குக்காரன் என்று வருமா இல்லையா? சட்டியில் அரச போடும் போது அல்லாஹ் படைச்ச அரசு வருமா இல்லையா? தண்ணி ஊற்றும் போது அல்லாஹ் சொந்த தண்ணியின் எண்ணம் வருமா இல்லையா? அடுப்புக்கு நெருப்படிக்கிற நேரம் அல்லாஹ் சொந்த நெருப்போடு வருமா இல்லையா? அல்லாஹுடைய நாட்டிலே கல்வி உள்ளம் கொழுகும் போது ரிஸ்குடைய வாக்கு திறன். பெண்களை முதல் மசூலியர், நீங்கள் குடும்பத்தின் பொறுப்புதாரிகள். நீங்களும் படிக்கணும். உங்களோட பிள்ளைகளை இளம் வயதிலேயே காலில இந்த செய்திகளை கொட்டுங்கோ, சொல்லிக்கொண்டே இருங்கோ, சொல்லிக்கொண்டே இருங்க. இரவு பகலாக ஒவ்வொரு நிலைமைகள் வரும்போது அல்லாஹ்வின் பக்கம் பிள்ளைகள் கவனத்தை திருப்பும். ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னார். கொஞ்சமாவது சஹாபாக்கள கவனம் அடைப்பினங்களின் பக்கம் திரும்பினா உடனே ரிட்டர்ன் பண்ணுவாங்கல்ல. ஒரு சஹாபி பொறையினுக்கு வியாபாரத்துக்கு போக ரெடியாகி வந்தார். பயணம் சொல்ல வந்தார். யார சொல்லலாம், பிசினஸ் போறேன் பஹ்ரைன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 2 ரக்காத் தொழுது பஹ்ரைன் போ. 2 ரக்காத் தொழுது பஹ்ரைன் போ. என்னது 2 ரக்காத் தொழ சொன்னேன். இவர் சொல்லாம பஹ்ரைனுக்கு போயிட்டு பெரிய ஒரு லாபம் ஒன்று அடிச்சு பிசினஸ் நல்லா முன்னேற்றிக்கணும்னா இவருடைய மனசு சொல்லும், எந்த ஐடியா, எந்த தலை, நான் சரியான கடைக்காரனை தேடி முடிச்சதா, நல்லா சேல்ஸ் பண்ணினதா, நல்ல பொருத்தமான சாமான்களை நான் தேடி எடுத்ததால நல்ல வியாபாரம் நடந்துச்சு, மனசு வரும். நான் என்று வருவா இல்லையா? இதற்கான கொண்டாடியும் மற்றவர்களிடம் பேசுவாங்க. வாப்பட பெருமையத்தான உள்ளங்கள் கூட்டாளிமார்கிட்ட பேசுவாங்க. 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்கிட்ட கேட்டது பஹ்ரைனுக்கு போயிட்டு பிசினஸ்ல முன்னேற்றம் வந்தா இவர் எல்லா இடத்திலையும் பேசுவாரு. தொழுது கேட்டுட்டு போனேன், அல்லாஹ் நல்ல இடங்களை காட்டி தந்தான். அவரோட மனைவி பேசுவா, தொழுகையில பரக்கத், என்ற கணவருடைய ரிசுக்கில பரக்கத். உள்ள பேசும் கூட்டாளிகள் கிளாஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட எங்களோட வாப்ப ஒவ்வொரு பிசினஸ்லயும் 2 ரக்காத் தொழுது போவார். அல்லாஹ் கொடுக்கிறார். யாரோட பெருமை மேலவோ அல்லாஹ் பெருமை. அல்லாஹ் இதுதான் வீடுகளில் கொடுக்க வேண்டிய பயிற்சி. இதுதான் வீடுகளில் கொடுக்க வேண்டிய பயிற்சி. பஜாரில் இருக்கிறவர்கள் ஈமான் கொஞ்சம் பலகீனமாச்சு. மதீனாவுடைய பஜாரில் உள்ள வியாபாரிகள் ரசூலுல்லாஹ் ஓடி வந்தார். யார் ரசூலுல்லாஹ்? பிரைஸ் கண்ட்ரோல் போடு, எல்லா சாமானுக்கும் விலை நிர்ணயம் செய்ய, இதுக்கு கூட விற்கலாம், குறைச்சி விற்கலாம். சாயல்னா யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, கவனம் கண்ட்ரோல் வைத்து கண்ட்ரோல் பண்ணினா இதுக்கு கூட வரும்னு நம்பிட்டாங்க. நாம் தாவத்து வந்திக்கு கவனத்தை ரப்பி பக்கம் திருப்ப இவங்க பிரைஸ் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்னல்லாஹ ஹுவல் முஸ்தஇர் அல் காபிதுல் பாசித். விலைகளை கட்டுப்படுத்துவோம் அல்லாஹ், விலைகளை நிர்ணயம் செய்வோம் அல்லாஹ். அவன் விரித்தும் கொடுப்பான், சிலரை கொடுக்காம பிடித்தும் வைப்பான். காபில் பாசித். வஜாரிலிருந்து வந்த யாவரின் கவனத்தை ரப்புடைய தர்பாருக்கு திருப்புறாங்க. இதுபோல ரொம்ப இப்போ மகன் அழுது கொண்டு வரும்போது கவனத்தை அல்லாஹ் பக்கம் திருப்புங்க. மகன் ஒரு தேவையை
ஷிஃபாவை நீதான் கொடுக்கணும். போற டாக்டர் மூளை தொடப்படும் இல்ல, டாக்டர் கொள்ளவரிசை வச்சு பாப்பாரு படாது, இல்லாட்டி மாறி படும், டேப்லெட்டை மாத்திடுவான், கொழும்பு போடுவான், சின்ன விஷயம் கொழும்பு கிளம்பிடுவான், 5 ரூபாய் போறது 50,000 முடியும், இந்தியாவுக்கு கிடப்பான், சிங்கப்பூருக்கு போடுவான். 2 ரக்காத் தொழுது டாக்டர்கிட்ட போறீங்க, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கிறான். நோயாளிகள் மனசுல வரும், இந்த 2 ரக்காத்து எனக்கு சுகத்தை தரும். இல்ல கொழும்புல இருக்கிற நவலோக்கில் இருக்கிற டாக்டர் பெருமையை தான் என்ன செல்வாரு, அவங்கள்ட்ட போன பெஸ்ட் டாக்டர். 500 பேர் நோய் பார்க்க வந்தான், 500 பேருக்கு டாக்டர் பெருமையை பேசுவாங்க. காலுக்கிற பெருமையை பேச வேண்டிய நாவே மக்லூக்குடைய பெருமையை பேசுவோம். கவனத்தை திருப்புங்க. அல்லாஹ் மக்கள் உங்களோட வீடுகளை மெயின்டைன் பண்ற முறை, எந்த தேவை வந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்ட பிறகு தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்கும். முதல் மசூலியத், முதல் பொறுப்பு. அதனால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார், அத்துன்யா குல்லுஹா மத்தா. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். இந்த உலகத்தில் இருப்பவைகள் எல்லாம் சிறுகாலத்துக்கு அனுபவிக்கப்படுவவைகள். மற்றா அந்த பாவிச்சுட்டு வீசுறது. உலகத்தில் எல்லாம் நிரந்தரமா பாவிக்கிறது, எல்லாம் பாவிச்சுட்டு வீசுறது. எல்லாம் புதுக்கும் நாளைக்கு பழக்கி. புதிய வீடு 20 வருஷத்துக்கு பிறகு பழைய வீடு, புதிய சேர் 6 மாதத்துக்கு பிறகு பழைய சேர், புதிய சோசர் பழசி, புதிய கார் 1 வருஷத்துல பழசி, புதிய சேர் 6 மாதத்துல பழசி, எல்லாம் பழசி. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவ்வாறு அனுபவிக்கப்படுவதில் மிகச் சிறந்தவர்கள் யார்? சாலிஹான பெண்கள். வெறும் பெண் நல்லவன் அல்ல, அவருக்கு நல்ல பண்பாடுகள் வந்து அல்லாத கடமையை சரியா செய்தால் அடியார்களுடைய கடமைகளை சரியா செய்தார். வாப்புக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு, கணவனை கொடுக்க வேண்டிய ஹக்கு, நானும் தம்பிமாரோடு நடந்து கொள்ள வேண்டிய முறையில நடக்கிறார், பிள்ளைகளுடைய உரிமைகளை கொடுக்கிறார். இவர் சாலிஹான பெண்மணி. இந்த உலகத்தை அவருக்கு அடிக்க வேற சொத்து இல்லை. நாங்கள் அவளும் சிறந்தவர். பெண்களுடைய பொறுப்பில ஈமானுக்கு அடுத்தது இருக்குது, வீட்டில ஹலாலான ரிஸ்கை கொண்டு வர பொறுப்பும் ஒரு வீட்டு பெண்மணியுடைய பொறுப்பு. வீட்டுக்குள்ள பாதிக்கப்படுகிறது எல்லாம் ஹலாலான பாருங்க. எங்களுக்கு அந்நியனை போல ஆடம்பரமாக வாழலாம், நினைச்சதையெல்லாம் அனுபவிக்கலாம். ஏன் எங்களுடைய சுவர்க்கம் இருக்கிறது, நாங்கள் அனுபவிக்கிற இடங்கள்ல உலகம், அனுபவிக்க தயாராகிற இடம் உலகம். நாங்கள் அனுபவிப்போம். கபருக்கு போனது எங்களோட ரெஸ்ட் ஆரம்பிக்கிறதே கபரோட. லா ராஹத லில் முஃமின் இல்லா பஅதல் மௌத். முஃமினுக்கு ரெஸ்ட் இருக்குது மௌத்துக்கு பிறகுதான். ரசூலுல்லாஹ் சொன்னார், லா ராஹத லில் முஃமின் இல்லா பஅதல் மௌத். சொகுசாக அனுபவிப்போம், நினைத்ததை எல்லாம் சாப்பிடுவோம், நினைத்ததை எல்லாம் உடுப்போம், நினைத்த மாளிகையில வாழுவோம், ஆடம்பரமாக பிடிப்போம், செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்தில. அதுக்காக துனியாவில் இவருக்கு உடுப்பில கட்டுப்பாடு, சாப்பாட்டில கட்டுப்பாடு, வியாபாரத்தில கட்டுப்பாடு, திருமணத்தில கட்டுப்பாடு, ஆண் பெண் மகள் குழந்தைகளில் கட்டுப்பாடு, குடும்ப வாழ்க்கையில கட்டுப்பாடு, எல்லாத்திலையும் கட்டுப்பாடு. கட்டுப்பாடுதான் இஸ்லாம். விருப்பம் தான். அல்லாஹ் கூடாது என்று சொன்னதுனால நாங்கள் விடுகிறோமே, அதுதான் இஸ்லாம். ஆசை இஸ்லாம் ஹராம் என்றது. உடுக்க ஆசை அல்லாஹ் விரும்புறான் இல்லை, விடு. சின்ன ஆசை மணக்குது, இஸ்லாம் ஹராம் என்றது, விடு. விருப்பமோ விருப்பம் இல்லையோ அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது. இன்னைக்கு எங்கட பெண்கள்ல ஆண்கள்ல ஈமான் பலகீனமானதால என்ன நிலைமைன்னா, வீட்டுக்குள்ள வட்டி வருது, வட்டி பொருள், வட்டி கொடிகட்டி பறக்குது. வட்டியை வலியுறுத்தின முஸ்லிம் பெண்கள்
எவ்வளவு பெரிய ஆபத்து. நெருப்போட விளையாடுற மாதிரி, நெருப்போட. சிலர் அரபு பேரை வச்சுக்கொண்டு வட்டியில் ஓடுறாங்க. பேரு அரபு, உள்ளான ரிபா. எவ்வளவு பெரிய நாட்டம் தெரியுமா? சின்னொரு ஆசைக்கு, சின்னொரு பசத்துக்கு, சின்னொரு வசதிக்கு, சின்னொரு சொகுசுக்கு வட்டியில காசு, வட்டியில கைய போட்டு வட்டி முறையில கடன் கொடுக்கிற கடன் அமைப்பில அந்த பொருளை தலவாதத்தை தூக்கி வீட்டுக்குள்ள போடுறா. எவ்வளவு பெரிய அநியாயத்தை அந்த பெண் அந்த வீட்டுக்கு செய்யறார். துரோகம். உள்ளங்களை நாட்டமாக்குறவர். அல்லாஹ் தஆலா வட்டிய விடாதவங்களுக்கு தன்னோட யுத்தத்துக்கு வர சொல்றார். அல்லாஹ்வுடைய ஆசை பண்ணை போயிடும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் உள்ளவர்களே கவனம், அல்லாஹ்வை பயந்து வாழ. வலரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியை விடுங்க. சஹாபாக்கள் பழைய பழக்கத்தினான் எந்திய வட்டியை விடுங்கள். இங்குத்து முஃமினீன், நீங்க ஈமான்தாரிகளாக மூமின்களாக இருந்தா வட்டியை விடுங்க. வெளியத்தை கிடைக்குது, குட்டுவம் கிடைக்குது, கட்டில் கிடைக்குது, வீட்டுக்கு சாமான் கிடைக்குது, வீட்டு தளவாடம் கிடைக்குது, செட்டி கிடைக்குது, கிச்சனுக்குள்ள சாமான்கள் கிடைக்குது, லொரி லொரியாக கொண்டு வந்து இறக்கிறார். நீங்க மாசம் மாசம் கட்டுங்க, வட்டி சேர்த்து கட்டுங்க. வட்டி லட்சம் கட்ட தேவையில்லை. ஒரு ரூபா வட்டி கட்டினாலும் நீ வீட்ட நெருப்பு வச்சு 10 லட்சம் அல்லாஹ் சண்டே கூப்பிடுறான். வட்டியில கை வைக்கிறவன் அல்லாஹ்வோட யுத்தத்துக்கு தயாராகிறான். தப்பேமா? அல்லாஹ் சொல்றான், பைலம் தஃஅலு, வட்டியை நீங்க விட தயார் இல்லையா? ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடனும் அவனுடைய ரசூலுடனும் யுத்தத்துக்கான அழைப்பு விடுங்க, இஅலான் செய்யுங்க. அல்லாஹ் வட்டிக்காரனோட சண்டை பிடிக்க போறான். எந்த நேரமும் இல்ல, ராவையில விழும் அல்லது பகலையில விழும், அழுது கொண்டு ஓட வேண்டியதான். உசிறு தப்பினா அழுது கொண்டு ஓட வேண்டியதான். வட்டியில் கட்டப்படுகிற வீடு நெருப்புக்கு மேல இருக்குது. வட்டியில் ஓடுற கடை நெருப்புக்கு மேல இருக்குது. வட்டியில் ஓடுற வாகனம் நெருப்புக்கு மேல இருக்குது. எந்த நிமிடத்திலும் தீ பிடித்து கருகலாம். கருகி போற்றிய தெரிகிறது. யார் வட்டியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை மந்த புத்தியுள்ளவர்களாக மாற்றுறார். வட்டிக்காரன் கியாமத்தில் எழும்ப போறது பைத்தியக்காரன். வட்டிக்காரன் புத்தியுள்ளவனாக எழும்ப மாட்டார். வட்டியில் கை வைத்த ஆண்களும் பெண்களும் தௌபா செய்யாமல் மௌத்தானால் மக்களிலே ஜின் பிடிச்ச பைத்தியக்காரன் போல் எழுதுவார். குர்ஆன் الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. அவங்க சொல்றாங்களா, வட்டியும் பிசினஸும் உண்டு. அப்படி சொல்லி வட்டி ஓடியவங்க லோன் எடுக்கிற வட்டிக்கு வட்டி கடையில நகையை கொடுத்து கடன் வாங்குற காலுக்கு காப்பு கால சல்லி சேவை அல்லாத கோபத்தில் பயம் இல்லை. இந்த கடனை எடுத்து நீ எப்படி இரவைய நிம்மதியாக தூங்க போறா? அல்லாத தண்டனை வந்த எங்க போற? ஹதீஸில் இருக்குது, ஒரு தீர்க்கம் எங்களை பார்த்து எடுக்கணும்னா ஒருவா, ஒரு தீர்க்கம் வட்டிக்கு கொடுக்கிறதும் ஒரு தீர்க்கம் வட்டிக்கு எடுக்கிறதும் தாயோட 70 தடவை விபச்சாரம் செஞ்சதை விட கொடுக்கிறேன். எவனாவது உண்மையோட விபச்சாரம் செய்வானா? எந்த மகனாவது வாப்போட விபச்சாரம் செய்வானா? 70 தடவை தாயோட விபச்சாரம் செஞ்சா அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவானோ, எவ்வளவு முசீபத் தரணுமோ. அதை விட ஆபத்தா ஒரு தீர்க்கம் வட்டிக்கு எடுக்கிறதும் வட்டிக்கு கொடுக்கிறது. எடுக்கிறதும் ஹராம், கொடுக்கிறதும் ஹராம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 1000 திர்ஹம் வெள்ளிக்காசு. இந்த வெள்ளிக்காசுகளை ஒரு ஏழை
சதகா கொடுத்தா எவ்வளவு நன்மை? 1000 திரகம். 1 லட்சம் ரூபாய் இந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய் ஒரு ஏழைയുടെ கையில கொடுத்தா அவன் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடியும். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். இவனுக்கு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 1 லட்சம் ஒரு ஏழைக்கு கொடுத்து உதவி செய்யறதை விட எனக்கு விருப்பம் சந்தேகமான வழியில, ஹராம் இல்ல, டவுட், ஹலாலா ஹராமான்னு டவுட்டான முறையில 1 திரகம் எனக்கு வந்தீங்க அதை திருப்பி கொடுக்கிறது. 1 லட்சம் திரகம், 1 லட்சம் ரூபாய் ஒரு மிஸ்கீனுக்கு சதகா கொடுக்கிறது கூட எனக்கு விருப்பம். இந்த 1 திரகம் என்ன நாசத்தில போடலாம். வட்டி நேரத்தில் வட்டி எவ்வளத்தோட முடியல. பிள்ளைகள் மனித புத்தியுள்ளவர்களாக மாறுவாங்க. ஹராத்த உண்டவர்களுடைய ஹராத்த அனுபவிக்கிறவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவங்களுக்கு நல்லவன் செய்த பாக்கியம் கிடைக்கிறது. அவங்க நிர்வாணமாகத்தான் தெரிவாங்க. அவங்களுக்கு பருதா பாரம், இஸ்லாம் சொல்லுகிற உடுப்பு பாரம். யஹூதி நஸ்ரானி எப்படி நிர்வாணமாக அரை குறையாக உடுத்துக் கொண்டு போறது விரும்புகிறானோ இதுதான் அப்படிப்பட்டவங்களுக்கு விருப்பமாகும். சூரத்துல் அராஃபுடைய ஆயத்தை சுலமாக எழுதுகிறார். ஹலாலான பொருள், ஹலாலான உணவை சாப்பிடுங்க, நீங்களும் சாலிஹான அமல் செய்வீங்க, பிள்ளைகளும் நல்லவங்களாக வருவாங்க. ஹலாலுடைய ஓட எங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வந்த ஒவ்வொரு ரசூலுக்கும் அல்லாஹ் போட்டு விட, யா அய்யுஹர் ரசூல் குலூ மினத் த்வய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. தூதர்களே, ரசூல்மார்களே, ஹலால சாப்பிட்டு சாலிஹான அமல் செய்யுங்க. எங்களுக்கும் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் த்வய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹ். நீங்க நாங்க தந்த ரிஸ்கிய ஹலாலானதை சாப்பிடுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக நடக்கும். ஹலாலாலதான் நன்றியுள்ளவங்களாக நடக்கணும். ஹலால அனுபவிக்கிறவர்களுக்காக சாலிஹான அமல் செய்யுங்க. எல்லாம் உண்டவன். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏதாவது வழியில தாமல் சட்டியை போட்டா ஊடு பசந்தாகிடும், தேவை பூர்த்தியாகும். இல்ல, உங்களோட பிள்ளைகளுக்கு அனுமதிக்கவும் அல்லாஹ் அந்த சொத்தை வைக்க மாட்டான். அழிவு நிச்சயம். ஹதீஸ் இருக்கிறது, அர்ரிபா வஇன் கஸுர ஃபஇன் ஆகிபத்தஹு மஸீரு இலா குல். வட்டி இருக்கிறே, அது ரொம்ப அதிகம் வந்து பெருமட்டாலும் அதோட கடைசி முடிவு இல்லா வழியாகும். அட்ஜஸ்ட்லாம் சுப்ஹானல்லாஹ். முந்தைய காலத்தில் இருந்த பெண்கள் எவ்வளவு பேர்கள், பள்ளியில் இருந்து போற பெரிய மக்கள் வீட்டுக்குள்ள போக முதல்ல செருப்ப கட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. மஸ்ஜிதுடைய வக்ஃப் செய்யப்பட்ட பூமியின் மணல் கூட எங்க வீட்டுக்குள்ள வரப்படாது. எவ்வளவு குடிசையில இருந்தாலும் சந்தோஷமாக தூங்கி எழுதினான் அந்த காலத்தில். இந்த காலத்தில் டபுள் செட்டு வீடு, மாடி வீடு, முழு குடும்பத்தில் உள்ள ஆம்பளை பொம்பளை எல்லாம் உலகம் எல்லாம் பணந்து சம்பாதிக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியான தூக்கமும் இல்லை, நிம்மதியான வாழ்க்கையும் இல்லையே. பிழையான வழியில உழைப்பு, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வழியில பொருளும் பணமும் உணவும் வருது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் வீட்டுக்கு போறாங்க. பேரப்புள்ள ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா, அன்னைக்கு சாப்பாடு இல்ல, வீட்டுல பசி. வீட்டுல விழுந்திருந்த பேரீச்சம்பழம் அதை எடுத்து புள்ள வாயில போடு, பசியில போடுங்க. சாப்பிட்டு போட்டு தொகை மாதிரி வாழ்ந்த போடல, பசிக்கு போடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல வாய்க்குள்ள போட்டு வெளியில் எடுத்தாங்க. கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. விட்டிருக்கலாமே சின்ன பிள்ளையை, குழந்தையை. சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பயப்படுகிறேன் இந்த ஈச்சம்பழம் சதக்காவோட ஈச்சம்பழமும் தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு சதக்கா ஜகாத் ஹராம், அவங்க குடும்பத்துக்கு அது ஹராம். அல்லாஹ் நபி பசியான நேரத்தில் சதக்காவுடைய இருந்து உறுதியும் இல்லை, விழுந்து நின்ற பேரிச்சம்பழம் இது சதக்காவாக இருக்குமோ
தவிர்த்தாங்கன்னா நாங்கள் ஒரு கட்டில புட்டுவத்த வீட்டில் உள்ள தடமானத்தை வட்டியில வாங்குறது இந்த தீனுக்கு செய்த எவ்வளவு பெரிய துரோகம், எங்களை பிள்ளைகளுக்கு செய்த எவ்வளவு பெரிய அநியாயம். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் 4 மذஹபில் ஹம்பலி மذஹப் என்ற மذஹபின் இஸ்தாபகர், பல லட்சம் ஹதீஸ்களை மனனம் செய்த இமாம். இவர்களிடத்தில் ஒரு பெண்மணி ஃபத்வா கேட்டுவாரா, மார்க்க தீர்ப்பு கேட்டுவாரா. என்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா? இமாம் அஹ்மத் அசந்தி போயிட்டாங்க, அதிர்ந்து போனாங்க அந்த பெண்ணுடைய கேள்வி கேட்டு. அவர் சொன்னா, இமாம் அவர்களே, எங்களோட வீட்டுக்கு மேல மாடி இருக்குது, மொட்டை மாடி மாடி இருக்குது, நாங்கள் நூலை எடுத்து நெய்து சின்ன பிள்ளைகள உடுப்பு தொப்பிகளை தயார் செய்து அதை விற்பனை செஞ்சுதான் வாழ்க்கையை ஓட்டுறோம். எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் காவல் நிலையம் இருக்குது, எங்களோட போலீஸ் மாதிரி அக்காலத்தில் உள்ள காவல் நிலையம். அங்க பெரிய வெளிச்சக்கூடு வச்சிருக்கிறார், வெளிச்சக்கூடு. அந்த வெளிச்சக்கூட்டில் உள்ள வெளிச்சம் எங்களோட வீட்டு கூரைக்கு விழுகுது. அந்த வெளிச்சத்தில் வச்சு தொப்பிய பின்னும் அவன் வீட்டு அவன் வீட்டுல வச்சிருக்கிற வெளிச்சம், அவனுக்கு ஒரு செலவும் இல்லை. அந்த வெளிச்சம் இந்த வீட்டில் விழுகுது. அந்த வெளிச்சத்தில் வைத்து தொப்பி நெஞ்சி கடையில கொடுத்து விற்பனை செஞ்சு நாங்கள் செலவத்திருக்கிறோம். இது ஹலாலானது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அந்த கேள்வியை கேட்டு அதிர்ச்சி அடைந்து கேட்டார்கள், நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்? இப்படி ஒரு பேடுதலான கேள்வி கேட்கிறான், எந்த வீட்டிலிருந்து வந்தவர்? சொன்னார்கள், நான் யாரும் இல்ல, உக்து பிஸ்ருல் ஹாஃபி. அந்த காலத்தில் ஒரு மகான் இருந்தார், பிஸ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அவருடைய தங்கச்சி தான். சொன்னாங்க, இந்த மாதிரி பேணுதல் உள்ள கேள்வி உங்களோட வீடுகளுக்குள்ள இருந்து தான் வரும், வேற வீடுகளில் இருந்து வராது, திரும்பி போங்க, நீங்க அதை சாப்பிட வாங்கலாம். வர உடைய பத்துவார் வர சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ராவியில பேருக்கு கீழே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் எழுதுறாங்க, அநேகமாக அந்த பெண்ணாக இருக்கணும் பிஸ்ருல் ஹாஃபி சகோதரியின் மகன் தான் இந்த முஹத்திஸ். ஹதீஸுக்களை வல்லுநராக அந்த பெண்ணுடைய மகன் வாரார். உம்மத்தை இருந்த பேடுகள் நாங்க வட்டியில் ஓடினான், நாங்கள் தாய்மார்களே சகம்பன்மார்களே வட்டிக்கும் ஹராத்துக்கும் வழிகாட்டினா பிள்ளைகளை எப்படி சீர்திருத்தவாதிகளாக பார்க்கலாம், எப்படி ஒரு நல்ல குடும்பமாக இஸ்லாமிய குடும்பமாக இந்த குடும்பத்தை காட்டுறது, அந்த ஊருக்கு எப்படி கைதுகள் வரும், அந்த ஊருக்கு எப்படி பரக்கத்து வரும், அந்த ஊருடைய பூமியிலிருந்து எப்படி கைராத்துகள் வெளியாகும் நடக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த வகையில் இந்த அடிப்படையான விஷயங்களை ஞாபகம் வைங்க. பெண்கள் சுவர்க்கம் போறது சிரமம் இல்லை, கொஞ்சம் அடக்கி வாசிப்பார்களாக இருந்தால் அல்லாஹ் சுவனத்தின் கதவுகளை திறந்து வைத்து பெண்களுக்கு சொல்லுவார், விரும்பின கதவினால சுவர்க்கத்துக்குள்ள போங்க. ஹாக்கிம்ல ரிவாயத்திற்கு ஒரு பெண்மணி 5 நேர தொழுகையையும் தொழுகிறார், ரமலானை நோன்பு கடமையான நாட்களில் நோன்பு பிடிக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிறார், தன்னுடைய கணவனுக்கு வழிபடுகிறார். இந்த 4 விஷயங்களையும் செய்துட்டு மௌத்தானால் சுவர்க்கத்தில் எவ்வளவு மரியாதை என்றால் அல்லாஹ்விடம் அறிவிப்பு வரும், சுவர்க்கத்தில் விரும்பின வாசலாக உள்ளவர் எங்கள் அனைவர்களுக்கும் உண்மையாக விளங்கி அவருடைய ஈமானை நிரப்பமாக அடைந்து ஹலாலான வழிகளில் ஈமானை உண்டாக்கக்கூடிய சாலிஹான அமலை பாதுகாத்து தரக்கூடிய நல்லவர்களாகவும் சிறந்த வீட்டு சூழலை உருவாக்கி அதிலே சாலிஹான குழந்தைகளை வளர்க்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்திருவானாக. ஹராத்தில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஷரியத்துக்கு விரோதமான செயல்களிலிருந்தும் நாங்களும் தப்பி எங்களுடைய சந்ததிகளையும் அதிலிருந்து பாதுகாக்கும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன்.
آمين. وآخر دعوانا